யுத்த குற்றச்சாட்டு ராணுவத்திற்கு தண்டனை வழங்காமையே வைத்தியர் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டமைக்கு காரணம். பெண்ணை அவமானப்படுத்திய அர்ச்சனா அம்பிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவுள்ள அரசு. சமூக பொறுப்பு காரணமாகவே நாடாளுமன்றில் பேசினேன், அர்ச்சனா விளக்கம். இலங்கை மக்களை அச்சுறுத்தும் துப்பாக்கி சூட்டு கலாசாரம், வெளியான முக்கிய தரவுகள். ஜேவிபி குற்ற செயல்களை ஒப்புக்கொள்கின்றதா? கம்மன் பில விளக்கம். கடற்றொழிலாளர் சமூகத்தால் நிராகரிக்கப்பட்ட சட்டம், எழுந்துள்ள கண்டனம். கனிமுல்ல சஞ்சீவ கொலை விவகாரத்தில் சிக்கிய சிறைச்சாலை அதிகாரி தொடர்பென விரிவான செய்திகள். எமது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக ராணுவம் அளித்த யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலையே பெண் வைத்தியரை முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்க நேரிட்டதென யாழ் தீவக பெண்கள் வலையமைப்பின் இணைப்பாளர் கம்சிகா ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று திங்கட்கிழமை அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என ஏற்பாடு செய்யப்பட்ட தீவக பெண்கள் வலையமைப்பின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் புதிய அரசாங்கம், அதாவது பெண் பிரதமர் பதவியேற்றதன் பின்னர் மகளிர் தின மகத்தான மாதத்தில் அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ வீரரினால் பெண் வைத்தியர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவமானது ஒட்டுமொத்த நாட்டின் பெண்களின் பாதுகாப்பிற்கு சவால் விடுப்பதாகவும் நாட்டின் சட்டம் ஒழுங்கை சவாலுக்கு உட்படுத்தும் விடயமாகவும் பார்க்கின்றோம். ஒரு நாடு சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாக அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் அந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாட்டில் புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்றுள்ளது. பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான நிலைப்பாடு தற்போது அனுராதபுரத்தில் பெண் வைத்தியர் பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டமை மூலம் பெண்கள் மத்தியில் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது தமிழ் பெண்கள் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் சர்வதேச நீதியை தமிழ் மக்கள் கேட்டிருக்கின்ற நிலையில் குறித்த சம்பவத்தை சர்வதேசம் உற்றுநோக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா மீது நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க நேற்று கோரிக்கை விடுத்துள்ளார். சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மனித உரிமைகள் வழக்கறிஞர் ஸ்வஸ்திகா அருளிங்கத்திற்கு எதிராக பாலியல் ரீதியான இழிவான கருத்தை வெளியிட்டதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். நிலையியற் கட்டளை 91 GI மேற்கோள் காட்டி சபாநாயகரின் விருப்பத்திற்கமைய அவமானகரமான வார்த்தைகள் மற்றும் அவமதிப்புகளை ஹன்சாட்டில் இருந்து நீக்க முடியும் என பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். சுவஸ்திகா அருளிங்கத்திற்கு எதிரான கருத்து மிகவும் வன்முறையான பாலியல் ரீதியானது. என்னால் அதனை இங்கு முழுமையாக படிக்க முடியாது. ஆனால் இது நிலையியற் கட்டளைகளை மீறியுள்ளதாக தெளிவாகியுள்ளது. இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகும். அதற்கான நிலையியற் கட்டளையை நடைமுறைப்படுத்த அல்லது இந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் நடத்தைக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்க சபாநாயகரை நான் வலியுறுத்துகிறேன் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனின் நாடாளுமன்ற உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர், குறித்த விவகாரம் தொடர்பான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு இளம் சமுதாயம் அழியும் வகையிலான ஓர் ஆதாரம் என்னிடம் வந்த காரணத்தினால் ஒரு சமூக பொறுப்புடனேயே இதனை நாடாளுமன்றத்தில் பேசினேன் என தெரிவித்துள்ளார். மேலும் சட்டத்தரணி சுவஸ்திகாவை விமர்சித்தமை தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர், நான் சுவஸ்திகா குறித்து இதுவரை எந்த கருத்தும் நாடாளுமன்றில் தெரிவிக்கவில்லை. இது தொடர்பாக நாடாளுமன்றில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறித்த விடயத்தை ஹன்சாட்டில் இருந்து நீக்குமாறு பேசியுள்ளார். நான் குறித்த நபர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசவில்லை. எனவே நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேறு யாரேனும் நாடாளுமன்றத்தில் அவர் குறித்து பேசியிருக்கலாம் என நினைக்கின்றேன். தவிர சட்டத்தரணி சுவஸ்திகா மீது தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 25 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 25 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களினால் இதுவரை
11 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் பலர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதில் 16 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டவை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினம் மாத்திரம் 2 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன. மிதிகம பத்திகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது நேற்று அதிகாலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு கொழும்பு கிராண்ட் பாஸ் நாகலிங் வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 2 படுகாயங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. பட்டளந்த விசாரணை அறிக்கையை ஏற்கும் அரசின் முடிவு மக்கள் விடுதலை முன்னணியின் குற்றங்களை ஏற்றுக்கொள்வதாகவே அமையும் என பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையின் 3வது அதிகாரத்தில் முழுவதுமாக ஜேவிபி செய்த குற்றங்கள் பற்றிய விவரங்களே உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அறிக்கையை ஒரு ஆவணம் மட்டுமே என கருத வேண்டும் எனவும் இதை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதற்கும் அவரின் குடியுரிமைகளை நீக்குவதற்கும் அரசாங்கத்திற்கு முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு 1948 விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டதெனவும் இவ்வாறான ஆணைக்குழுவிற்கு குற்றவாளி யார் குற்றமற்றவர் யார் என்பதை தீர்மானிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். 1977 ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஆணைக்குழுவிற்கு மட்டுமே நீதிமன்ற அதிகாரங்கள் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். தற்போதைய கடற்றொழில் அமைச்சரால் கொண்டுவரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படும் சட்டம் கடற்றொழிலாளர் சமூகத்தால் எப்போதோ நிராகரிக்கப்பட்டதென வடக்கு மாகாண கடற்றொழில் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தடை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள 16 கடற்றொழில் தொழில்களையும் உடனடியாக தடை செய்ய வேண்டும். அத்துடன் எதிர்வரும் தேர்தலில் தமிழ் மக்களுக்கே வாக்களிக்க வேண்டும். ஏனெனில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு உறுதியளித்தது போன்று எதனையும் செய்யவில்லை. இதனாலேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக நேற்று கைது செய்யப்பட்ட பூச சிறைச்சாலை அதிகாரியை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷின ஹெகுனாவல முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் நடந்த அன்று சந்தேக நபரான கனிமுல்ல சஞ்சீவவை சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். அதன்படி அவர் கடமை தவறியதால் இந்த குற்றம் நடந்ததா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். மேலும் துப்பாக்கி சூடு நடத்தி தப்பி சென்ற சந்தேக நபரை கைது செய்ய சந்தேக நபரான அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தேக நபரின் தொலைபேசி அழைப்புகளின் பதிவை அழைக்கவும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியுள்ளனர். இதன்படி கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சந்தேக நபரை 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளனர்.